يا أيها الناس كلوا مما في الأرض حلال يا ناس. Eat from what is in the earth halal. Painful. Yeah. From where you couldn't able to hear me? I want somebody to. So I will repeat again. Ya Yonas, O mankind, eat from what is in the halal and halal, which is lawful and good, and do not do not you follow the footsteps of shaitan. Verily, he is towards you an enemy clear. When compared to when it happens with the discussion of food, we have to Quran says very clearly um, about the condition that you should follow. That is, it should be halal and it should be good, and it should be good eatable items. And Allah continues to say, and do not follow the footsteps of shaitan, khutwat shaitan, footsteps of shaitan. Shaitan, யாரையும் டைரக்டா ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன செய்யறது இல்லை, கம்ப்ளீட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்லை. பட் ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷைத்தான் யூஸ் டு என்னது இன்ஃப்ளூயன்ஸ் யூ. We cannot connect tomorrow if you are on travel. Not audible. We cannot connect tomorrow if you are on travel. No, it's okay. Okay. Innama, what shaitan does actually அப்படின்னா, shaitan only he commands you to do evil. Fahsha. Fahish is literal meaning of the word fahish means wild animal. I mean to do something like an wild animal. ஒரு மிருகத்தனமாக செய்வதற்கு ஃபஹஷ் அப்படின்னாலே என்னது, மிருகம் தான் அர்த்தம். ஸோ ஒரு மிருகத்தனமான செயல் செய்வதற்கு ஷைத்தான் உங்களை என்ன செய்ய வேணாம், தூண்ட வேணாம். வான் தக்கூலு, அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகும் அப்படின்னா, அண்ட் தக்கூலு தட் யூ வில் சே அபவுட் அல்லாஹ் வாட் நாட் யூ டூ. அதுதான் வாட் நாட் யூ நோ. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை குறித்து அல்லாவுக்கு எதிராக நீங்க என்ன செய்வீங்க, கமெண்ட் அடிக்கிற விதமாக ஷைத்தான் உங்களை என்ன செய்வான், பழக்குவான். எனவே நீங்க அவனுக்கு என்னது கீழ்ப்படிஞ்சிட வேணாம், அவனுக்கு நீங்க கட்டுப்பற்ற வேணாங்கிற இந்த கண்டிஷனை இங்க குர்ஆன் சொல்லுது. யா யுன்னாஸ், ஓ மனிதர்களே, உண்ணுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள். உண்ணுங்கள் மிம்மா, எதிலிருந்து பூமியில் உண்டாகிறதோ, எதனை எல்லாம் உண்ணலாம், ஹலாலாக அனுமதிக்கப்பட்டவையிலிருந்து, மேலும் நல்லவற்றிலிருந்து நீங்கள் உண்ணலாம். வலா தத்தபியூ, இன்னும் பின்பற்றாதீர்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான். மட்டுமே அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் தீமையான காரியங்களையும் மானக்கேடான காரியங்களையும். இங்க ஹுத்துவாத்தி ஷைத்தான் அப்படின்னா சின்ன சின்னதா பேபி ஸ்டெப்ஸ் ஷைத்தான் என்ன செய்யறான், மனிதர்களுக்கு பழக்கிறான். எனவே நீங்க அவனுக்கு கட்டுப்பற்ற வேண்டாம். தீமையான காரியங்கள், மானக்கேடான காரியங்கள். ஃபஹஷ் அப்படின்னாலே ஒரு வனவிலங்கு போல செய்யற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் அது ஃபஹஷ். வன் தக்கூலு, இன்னும் நீங்கள் கூறுவது அல்லாவுக்கு எதிராக எதனை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களோ அதனை கூற சொல்வதை ஷைத்தான் உங்களுக்கு ஏவுவான். செய்தி இங்க பார்க்க முடியும்.
Somebody can present now. Fathers. என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ நாங்கள் அதனே தான் பின்பற்றுவோம். நாங்களாக புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த தூதர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம்னு சொன்ன அந்த மக்கள் சொன்ன அந்த கருத்தை எல்லாம் இங்கே பதிவு செஞ்சு இங்கே ஒரு விமர்சனத்தை எல்லாம் நாங்கள் எங்களுடைய மூத்த சொன்னார்கள். இன்னமும் காலத்துல நம்ம முஸ்லிம்களிடம் இதே பதில என்னது நம்மால் என்னது கேட்க முடிகிறது. இதெல்லாம் விட்டுருங்களே, இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யாதீங்களே அப்படின்னு அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் சொல்றாலும் இதைத்தான் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவளோ இல்ல இதற்கு பதில் சொல்றான். அவளோ even though was their forefathers la yaquluna shay'an, they did not understand anything, they didn't get the information, they didn't comprehend that information, they were unaware about it, wala yahtadun, and not they were guided. Example is like the example of the one who shouts with what not hears except a call and a cry. Somebody this is referring to. அதாவது தூரத்திலேருந்து ஒருவர் என்னது அழைப்பது போல. லா யஸ்மவு இல்லா துவா வனிதான் except calls and cries. They are deaf, dumb and blind. Fahum la yaqilun, so they not understand. அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்களுக்கு பின்பற்றுங்கள் எதனை இறக்கினான் அல்லாஹ். எதனை இறக்கினான் அல்லாஹ் அப்படின்னா எதனை சொல்றான் அல்லாஹ்? somebody can put it on chat. குர்ஆனை சொல்றான். அப்ப குர்ஆனை இறக்குனதை ஃபாலோ பண்ணுங்கன்னு மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் இன்னமும் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க. அவர்கள் கூறுகிறார்கள் மாறாக நாங்கள் பின்பற்றுவோம் எதனை நாங்கள் பெற்றோமோ, அல்ஃபைனா நான் இருக்கிறதான நாங்கள் பெற்றோமோ, என்ன கொடுத்தாங்களோ, எங்களுடைய முன்னோர்களுடைய பழக்கம் என்ன இருந்துச்சு சொல்றாங்க. அல்லாஹ் அதற்கு பதில் அளிக்கிறான். அவலவுக்கான புரியாதவர்களாகவும் எதனையும் புரியாதவர்களாகவும் இன்னும் அவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள். தன்னுடைய முன்னோர்கள் சொன்னாங்கிற காரணத்துக்காக மாத்திரம் ஒருவர் அதனை பின்பற்றுவார்னால் இல்ல அவர்களை நோக்கி பேசுறாங்க. அவர்களுடைய உதாரணம் எதனை போல இருக்கிறது? எவர்களுடைய உதாரணம்? எவர் ஒரு அழைக்கிறார், எதனை கேட்காதோ தவிரவே ஒரு அழைப்பையோ ஒரு சத்தத்தையோ. இது முஃபஸிரிங்களுடைய சிலருடைய கருத்து எப்படி இருக்குன்னா, ஒரு கால்நடையை ஓட்டி செல்லக்கூடிய ஒருவர், அவர் அந்த கால்நடைக்கு அவர் என்னென்னமோ பேசுறாரு, நிறைய டயலாக்ஸ் பேசுறாரு, அந்த கால்நடைக்கு எதுவுமே கேட்காது. எதனை தவிர ஏதோ ஒரு சத்தம் கேட்பது மாத்திரம்தான் என்னது அந்த கால்நடைக்கு கேட்பது போல. ஏதோ ஒரு சத்தமோ ஏதோ கூச்சலும் குழப்பமோ ஒரு கூச்சலும் சத்தமும் மட்டும்தான் அது கேட்குமே தவிர என்ன கண்டென்ட் சொல்றாங்கிறத ஒரு கால்நடை உணராதோ அது போல இந்த மனிதர்கள் வாழ்றாங்க. ஒரு கால்நடை போல எதையும் என்னது அவர்களுடைய அறிவால் என்னது சிந்தித்து இந்த மார்க்கத்தை என்னுடைய செய்திகளை புரியாம அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? செவிடர்களாக இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டும் கேட்காதவர்கள் போல இருக்கிறார்கள். எத்தனை பயான்கள் கேட்கிறாங்க ஜனங்க, வெறுமன அந்த பயானை வெறுமன ஒரு என்டர்டைன்மெண்டாக, ஒரு இன்ஃபோடைன்மெண்டாக இல்லை, அதுல இருந்து செய்தியை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக சும்மா காதுல வாங்கிட்டு அதுல எந்த செய்தி எதனையும் என்னது இம்ப்ளிமெண்ட் பண்ணாத செவிடர்களாக இருக்கிறார்கள், ஊமைகளாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை குறித்து அவர்களுக்கு நிறைய செய்தி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவர்கள் தொடர்ந்து உருவாட்டு பேசாத ஊமைகளாக இருக்கிறார், குருடர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். அநீதிகள் இருக்கிறது, விமர்சனங்கள் கண்முன்னே வைக்கப்படுகிறது. அது கேட்டும் கேட்காதவர்கள் இப்போ அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் புரியாமல் அவர்களுடைய இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியை புரிந்து கொள்வதற்காக எந்த விதமான முயற்சியும் எடுக்காதவர்களாக இவர்கள் இருந்தார்கள்னு அல்லாஹ் அவர்களை குறித்த விமர்சனத்தை இருக்கிறான். யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, O those who believe, kulu, eat from what of good, anything that you consume. First thing is whether it is healthy food, whether it is hygienically prepared, is a condition that you should look forward, because
எதை பார்த்தாலும் என்னது பார்ப்பது எல்லாம் ஒரு மூமின் சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, யார் ஹராமான உணவை சாப்பிடுகிறார்களோ, அந்த ஹராமான உணவின் மூலமாக வளரக்கூடிய உடம்பு நரகத்திற்கு தான் என்னது ஃபியூவலாக போக போகிறது அப்படின்னு சொல்வது. இங்க ஹராம் அப்படின்னா ஜனங்க வெறுமனே ஹோட்டல்ல இருக்கிற சிக்கஸ் மாத்திரம் பார்க்கறாங்க ஹலாலா ஹராமான். அது மாத்திரம் அல்ல, அவர்களுடைய வருவாயும் ஹலாலாக இருக்கிறதா, அவர்கள் சாப்பிடுற பொருள் ஆர்கானிக்கா இருக்கா, பியூரா ஹைஜீனிக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கிறோமோ அது போலவே அவர்களுடைய வருமானமும் என்னது தூய்மையாக இருக்க வேண்டும். என்னது எந்த விதமான செகண்ட் ஜாப்ஸ் இருக்கக்கூடாது, மனிதர்களை என்னது ஏமாற்றி பிழைத்திருக்க கூடாது, அந்த வருவாயும் என்னது நீட்டாக இருந்திருக்கணும். அப்படி தூய்மையானவற்றை சாப்பிடுங்க. மா ரஸக்னாகும் வாட் வி ஹேவ் ப்ரொவைடட் யூ அண்ட் பி கிரேட்ஃபுல் டு அல்லாஹ். வாட் எவர் தட் யூ ஈட், be grateful to Allah and have create this tendency to be grateful and thankful to whatever that Allah has given to you. In kuntum iyyahu ta'budun, this is a condition. If you are really worshipping Allah, if you are really towards him, you are worshipping, then you will be grateful. இது ஒரு தியரம் போல. இது ரெண்டும் என்னது ஹேண்ட் இன் ஹேண்ட். சொல்றீங்க நீங்க அல்லாவே என்னது நாங்கள் வணங்குகிறோம்னு சொன்னா, ஆனா நன்றியோடு இருக்கிறோமா? அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றியோடு இருக்கிறோமா? இல்ல அவன் தராதவற்றை குறித்து எனது ரொம்ப நிராசைந்து அவனுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்களா இருக்கிறோமா? சோ அந்த கேஸ் தான் சொல்லலாம். பி கிரேட்ஃபுல் வாட் எவர் தட் அல்லாஹ் ஹஸ் given you, be contented with it, feel contented with it. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றாங்க, யார் ஒருவர் இப்பொழுது என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இப்ப அவர் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையை கொண்டு அவர் திருப்தி அடைய விட்டால், இல்லாட்டி அல்லாவுக்கு நன்றி செலுத்தாவிட்டால், அல்லாஹ் அதிகம் கொடுத்தாலும் சரி அவர் நன்றி செலுத்த மாட்டார். ஏன்னா அது குவான்டிட்டிலயோ அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லயோ சர்வீசஸ்லயோ இல்ல, அது அவருடைய ஆட்டிடியூட்ல இருக்கு. அவர் ஆட்டிடியூட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எதனை கொடுத்தாலும் சரி, நான் ஒருவரை பார்த்திருக்கேன், அவர் வாடகை வீட்டுல இருந்த போது அவ்வளவு செழிச்சுக்கிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் அல்லாஹ் அவருக்கு சொந்த வீடு கொடுத்தான், அப்பவும் அவர் சலிச்சுக்கிறாரு. ஐயோ அது அவ்வளவு தூரமா இருக்கு பை, என்னோட வருவாய் கட் ஆயிடுச்சு பை. அப்ப என்ன செஞ்சா நீங்க தேங்க்ஃபுல்லா இருப்பீங்க? என்ன செஞ்சா தேங்க்ஃபுல்லா இருப்பீங்க? வையாஹு and towards him alone you be grateful, and which is prohibited, because all this discussion is about another. This is also Sharia rule with regard to another what to eat and what not to eat. Allah makes it very clear. Only 4 elements are haram, which means in generally Sharia rules எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளிம்ஸ் தான் இதுல பாக்குறோம். ஜென்ரலி ஷரியா ரூல்ஸ்ல எது நோஸோ அதை எல்லாம் என்ன செஞ்சிருப்பான், லிஸ்ட் டவுன் பண்ணிருப்பான். நோஸ் தவிர பாக்கி எல்லாமே என்னது ஹலால் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இன்னமா ஹர்ரம, what are haram for you is only haram, only has been forbidden to you are the dead animals, which means before you slaughter, if something has dead, and that is another, that is prohibited for you, that is haram for you. Vadama, and the blood, awallahma khinzir, and the flesh of a swine or the pig. And fourth one is, and what has been dedicated with it for other than Allah. Allah அல்லாதவற்றுக்கு எது படைக்கப்பட்டதோ இந்த 4 ஐட்டம் மாத்திரம் என்னது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இதனை தவிர என்ன மிச்சம் அனைத்தும் என்னது ஹலால் அப்படிங்கிற ஒப்பீனியன் இருக்கு. ஃபமன் இஸ் துர்ர, then whoever, even with this 4 items, இன்னைக்கு மாட்டுக்கறிக்காக ஜனங்களை அடிக்கிறாங்க. அப்போ ஃபத்வா ஜெனரலி கேட்கப்படுது, நாங்க என்ன மாற்றி சொல்லலாமா, நாங்க சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்னா, இதுதான் இந்த ஆயத்து தான் என்னது எல்லாரும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அல்லாஹ் again further goes on to say people will make a point of என்னது டென்ஷனிங் அல்லாஹ்வுக்கு தெரியுமோ என்னமோ. then whoever is forced by necessity without disobedience, அல்லாஹ்விற்கு மாறு செய்யணுங்கிற எந்த ஒப்பீனியனும் இல்ல. wala adin, and not transgressing and not becoming a transgressor, even if he eats all these 4 items out of compulsion. Then for example, if he is going to die and this is the only things that is available for him, or somebody is forcing him and threatening him to kill him, and for in that extreme situation, without having any disobedience with Allah and not transgressing the limits, he is allowed to do it, then no sin upon him, because even this exemption Allah gives for him, because verily Allah is forgiving and most merciful. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, உண்ணுங்கள் எவை நல்லவற்றிலிருந்து, எது தூய்மையானவற்றிலிருந்து,
இதுல எல்லாமே சொல்றாங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டு சுத்தமா இருக்கணும், அது வாங்குற அந்த எலமெண்ட் சுத்தமா இருக்கணும், அது என்னது கெடுதி விளைவிக்காததா இருக்கணும். இன்னைக்கு மாடர்ன் டெர்மினாலஜிஸ்லயே ஈவன் ஐ ஹவ் சீன் சம் ஃபத்வாஸ், மீன் ஜங்க் ஃபுட்ஸ், லேட் நைட் ஃபுட்ஸ், இதெல்லாம் ஹேஸ் டு பி அது அவாய்டட் கூட என்னது ஃபத்வாஸ் என்னால பார்க்க முடியுது. மின தையிபாத்தி ஃப்ரம் என்னது நல்லவற்றில இருந்து எதனை நாம் வழங்கினோமோ உங்களுக்கு, எதனை அல்லாஹ் வழங்கினாலும் சரி உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே. நீங்கள் உண்மையில் இருந்தால், அவனையே வணங்குபவர்களாக இருந்தால் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்னமா ஹர்ரம மட்டுமே. பிறகு எது தடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு 4 விஷயம் மாத்திரம் தடுக்கப்பட்டது. இன்னமா ஹர்ரம, பிறகு அவன் தடுத்ததெல்லாம் உங்கள் மீது எது செத்த உயிரினங்களை எல்லாம் தடுத்திருக்கிறான். பிறகு அதனுடைய ரத்தத்தை, இது எவ்வளவு தெளிவாக இருந்து இன்னமும் கறிக்கடைகள்ல இன்னமும் பாய்மார்கள் எனது ரத்தத்தை கப்பல போட்டு விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவது அவர்களுக்கு? அவர்களை எப்படி அவங்களை நம்ம எஜுகேட் பண்ண போறோம்? வல்லஹும ஹின்சீர், இன்னும் இறைச்சி, பன்றிகளின் இறைச்சி. இல்ல, பிறகு எது கூறப்பட்டதோ, அல்லாதவற்றுக்காக எது அறுக்கப்பட்டதோ அல்லது எது படைக்கப்பட்டதோ அதனை, இந்த 4ஐயும் தவிர. ஈவன் என்னது ஃபமனிஸ்துர்ர, பிறகு எவரையும் நிர்பந்திக்கப்பட்டார், அதாவது அவருடைய உயிர் போகக்கூடிய தருவாயிலா இருக்கலாம், இல்லாட்டி அவருடைய உயிர் எடுத்துருவோம் மிரட்டி அடிச்சு, இன்னைக்கு மாப் கிளின்சிங் இந்தியாவில் நடக்கிறது போல ஒருவர் என்னது வற்புறுத்தப்படுகிறார், இதுல ஏதேனும் சாப்பிட்டே ஆகணும், இப்படி வற்புறுத்தப்படும். ஆனால் அவருக்கு என்னது பாவம் செய்யக்கூடிய எண்ணமும் இல்லை, அல்லாஹ்வை வரம்பு மீற வேண்டிய மரபு மீறணுங்கிற நீயத்தும் இல்லை அப்படின்னா பிறகு ஃபலா இஸ்மலஹி, பிறகு அவர் மீது குற்றம் இல்லை. ஏன் அல்லாஹ் இதனையும் அல்லாஹ் விதிவிலக்கு தருகிறானா? நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாகவும் மகா கருணையாளனாகவும் இருக்கிறான் என்ற காரணத்துக்காக. யா, somebody can present now. யா இர்ஃபானா please. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. Mm, 72, right? தெரியும், இன்சான் அப்படின்னாலே he is made up of 2 things. ஒன்னு, he is made up of soul and he is made up of body. இப்போ இந்த பாடி, அவனுடைய உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு தெரியும், இந்த உடல் எதுல இருந்து படைக்கப்பட்டிருக்கிறது? சாயில இருந்து படைக்கப்பட்டிருக்கு. அதனால பூமியில் விளையக்கூடிய, பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருந்து அது என்னது பாடிக்கு அவன் என்ன செய்யறான்? ஃபுட் எடுத்துக்கிறான். அதனை குறித்து மேல சொன்ன ஒரு 4 ஆயத்து என்னது தெளிவாக பேசிருச்சு. இப்போ அப்ப there is one more thing to him. இன்னொன்னு என்னது? சோல். இது எங்கேருந்து வருது? இது அல்லாஹ்விடமிருந்து ரூஹில் இருந்து வருகிறது. அப்போ அந்த ரூஹ், அந்த சோலுக்கும் என்ன செய்ய தேவைப்படுகிறது? அதுக்கும் உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவு என்ன உணவாக இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹி, அவனிடமிருந்து வரக்கூடிய இந்த செய்தி, அதுதான் என்னது அதற்கான உணவு. அப்போ எப்படி ஒருவருக்கு என்னது உடம்புக்கு தேவையான உணவு தடுக்கப்பட்டால் அவர் பட்னி ஆயிடுறாரு, வீக் ஆயிடுறாரு, அவரால் நடக்க முடியாம போயிருதுன்னு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதோ, அது போலவே சிமிலர் பிரச்சனைகள் வரும். எப்படின்னா, அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய வஹி அவரிடம் போய் சேர்க்கப்படாவிட்டால், இல்லாட்டி அந்த வஹி என்னது மறுதளிக்கப்பட்டால், இல்லாட்டி அந்த வஹி மறைக்கப்பட்டால். எனவே அதனை குறித்து என்னது அடுத்த சில ஆயத்துகள் பேசுகிறது. இன்னல்லசீன, நிச்சயமாக, and verily those who conceal, ektumuna, those who conceal what has sent down Allah, and what Allah has sent down of the kitab, வேதத்தில் இருக்கக்கூடிய செய்தியை யார் மறைக்கிறார்களோ, எதற்காக மறைக்கிறார்கள் அந்த காரணமும் என்னது இந்த ஆயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. And verily those who conceal what has revealed Allah of the book, they do this job, they hide what Allah is trying to convey to them, because they want to purchase with it a samanan kalila, a gain or a profit very little. உலக ஆதாயத்திற்காக அல்லாஹ் சொன்ன அந்த வேதத்தினுடைய செய்தியை மறைக்கிறார்களோ, இல்லாட்டி மறைக்க பார்க்கிறார்களோ, அதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறதோ, அதற்கு கான்ட்ரரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாங்களோ, அதனை பிரபலப்படுத்துகிறாங்களோ, இப்படி எது செஞ்சாலும் சரி, எதற்காக செய்கிறார்கள்? உலகின் சொற்ப காசுக்கு ஆசைப்பட்டவர்களாக இதனை செய்தார். பிறகு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருவாய்,
அந்த வருவாயின் மூலமாக பில்டப் ஆகக்கூடிய அவருடைய உடம்பு. இது என்ன ஆக போகுது? உலாய்க்க அண்ட் தோஸ் ஆர் நாட் தே ஈட் இன் தேர் பெல்லீஸ் எக்ஸப்ட் நார், அது நரக நெருப்பைத்தான் அவர்கள் என்னது உண்ணுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக அவர்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, இல்லாட்டி அல்லாஹ்வுடைய ஷரியா ஒண்ணு சொல்லியிருக்க, இந்த ஷரியாவுக்கு எதிராக அவர்கள் ஏதேனும் செய்து அதன் மூலமாக வருவாயை திட்டி அதன் மூலமாக உணவு உண்டு அதன் மூலமாக அவருடைய உடம்பு வளர்ந்தா, இந்த உடம்பு அந்த வயிற்றுக்குள் போகக்கூடிய அந்த உணவு இதுதான் மறுமையில் அவர் கிடைக்கக்கூடிய அந்த நரக நெருப்பு தான் என்னது அவருடைய வயிறுகளில் உண்ணுகிறார். ஒரு முறை இஃப் ஐம் நாட் ராங் ஐ திங்க் இட் இஸ் என்னது அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆர் சம் அதர் சஹாபிஸ் வைஃப், அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. கணவருடைய பெயர் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஓ கணவரே, அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்றாங்க, நீங்கள் எங்க வீட்டுக்கு என்ன எடுத்துட்டு வரீங்களோ அதை நாங்க என்ன செய்யறோம்? சாப்பிட்றோம். நீங்க வாங்கிட்டு வர பொருளை நாங்க சாப்பிட்றோம். என்ன ஒப்பீனியன்ல, என்ன ஹோப்ல சாப்பிட்றோம் தெரியுமா? நீங்கள் வெளியிலேருந்து போயிருக்கும் போது நீங்க ஹலாலா தான் சம்பாதிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஹோப். அந்த ஹோப்னாலதான் நீங்கள் ஹலாலைத்தான் எங்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்பி இதை அவங்க கவிதையா பாடுறாங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப கவிதையான ஹதீஸ். அது என்ன, அது நாங்கள் என்னது அந்த உணவை உண்ணுகிறோம். ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு வெளியே நீங்கள் ஹராமை சம்பாதித்து அந்த ஹராமின் மூலமாக எங்களுக்கு உணவு அளித்திருந்தால், பிறகு நாங்களும் எனது நரகத்திற்கு, நீங்களும் நாங்களும் சேர்ந்து எனது நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவோம். எனவே எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் வீட்டை விட்டு போன பிறகுன்னு அந்த மனைவி அவர்களுடைய கணவனுக்கு ஒரு கவிதையாக பேசக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒன்று பிரபலமான ஹதீஸ் இருக்கிறது. அதெல்லாம் இதனை ஒட்டிய செய்திகளாக பார்க்கிறோம். அண்ட் those are not they eat in their bellies except the fire, and that is one thing. The bodies itself it is ready to get burned in the hellfire. That is one. And further, wala yukallimuhullah, and Allah will never speak to them on the day of Qiyamah, and Allah will never look at them on the day of Qiyamah. Wala yuzakkihim, and not he will purify them. Walahum azabun alim, and for them punishment painful. I also remember in hadith of Prophet sallallahu alaihi wasallam, ஒரு traveler என்னது உடம்பு முழுக்க என்னது அந்த புழுதி படிஞ்ச அழுக்கோட ஒரு டிராவலர் என்னது நடு டெசர்ட்ல என்ன செய்யறாரு, நிக்கிறாரு. அவருடைய பொருட்களும் அவருடைய ஒட்டகமும் எல்லாம் காணாமல் போயிருச்சு. அல்லாஹ்விடம் கையேந்து என்ன செய்கிறார்? துவா கேட்கிறார். ஆனாலும் அவருடைய துவா என்னது கபூல் செய்யப்படவில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துவாக்கள் கபுலாகக்கூடிய நேரங்கள்ல ஒண்ணு அது டிராவல் பண்ணும்போது, உடனே நீங்கள் ஏதேனும் உடைமைகளை இழந்து நீங்கள் ரொம்ப நிராசையாக நீங்கள் தேவையுடையவராக இருக்கும் பொழுது உங்களுடைய துவாக்கள் கபுல் செய்யப்படும். அவருக்கு அந்த எல்லா கேட்டகரியும் இருக்கு. அதனால அவர் கேட்கிறார், என்னது துவா கேட்கிறார், அவருடைய துவா கபுல் செய்யப்படவில்லை. ஏன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டினியூ பண்ணி சொல்றாங்க, ஏன்னா அவர் உடுத்திய ஆடை என்னது ஹராமில் இருந்து வந்தது. அவர் பயன்படுத்தி வந்த அந்த ஒட்டகம் இருக்கே அது ஹராமில் இருந்து வந்தது. அவர் சாப்பிட்ட உணவு, கடைசியாக சாப்பிட்ட உணவு என்னது ஹராமாக இருக்கிறது. எல்லாம் ஹராமாக இருக்கிறது. பிறகு எப்படி அவருடைய துவா என்னது கபூல் செய்யப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கன்னா, அதெல்லாம் இதனை ஒட்ட நாம் பார்க்கக்கூடிய செய்தி. உலாய்க்க, இவர் ரொம்ப பெரிய தவறு செய்து விட்டார், நல்லா இங்க சர்டிஃபை பண்ணா, உலாய்க்க அல்லதீன, and those are the ones who have purchased the error for the guidance. அல்லாஹ்வுடைய வேதத்தை அவனுடைய சட்டத்தை பின்பற்றியிருந்தால் அவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? அவர்கள் நேர்வழியை பெற்றிருந்திருப்பாங்க. ஆனா அதற்கு பகரமாக அவர்கள் எனது வழிகேட்டு பெற்றுக் கொண்டார்கள். வல அதாபில் பில் மாஃபிரா, and the punishment for the forgiveness. அதே செய்தியை பின்பற்றிருந்தா அவர்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். ஆனா இங்க என்ன கிடைச்சிருச்சு? அவர்களுக்கு தண்டனை கிடைச்சிருது. இதெல்லாம் சொல்லிட்டு this is very mesmerizing ayat for me actually. அஸ்பரஹும் அலன்னார். இது நீங்க எப்படி இது அனலிஸ் எப்படி பார்க்கணும்னா, ஒருத்தர் அத்தாவுக்கும் அவனுக்கு, எனக்கு நான் பசங்க இருக்கு, அவன் நல்லா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கையெல்லாம் செவந்துருச்சு, வீங்கிருச்சு. அப்புறம் போய் அத்தா அவர்கிட்ட பேசுறாரு, ஏன்பா அப்படி செய்யற? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ செய்ய வேணான்னு, அதனாலதானே அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு அத்தா பேசுனா இப்படி பேசுவாரோ, அதே போலதான் இங்க அல்லாஹ் பேசுமா அஸ்பரஹும் அலன்னார். சரி தம்பி, நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டீங்களே, எப்படிப்பா தாங்கிக்குவீங்க நரக நெருப்ப? How will you endure upon the fire? எப்படி உங்களால தாங்கிக்க முடியும்? So how you can endure this? It's not an easy task, sir. It's a statement that Allah puts forth here. Zalika bi annal zina. That is because Allah has revealed the book with truth. And verily those who differed in the book
surely they are in opposition very far off. அவர்கள் இதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால் அவர்கள் என்னது பெரும் என்னது வழிகேட்டிலேயே என்னது தூரமாக இருக்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டோட இன்றைய வகுப்பு நிறைவு செய்யலாம். அண்ட் டு புட் இட் இன் தமிழ், யா நிச்சயமாக இவர்கள் மறைக்கிறார்களோ எவற்றை இறக்கினான் அல்லாஹ் அவர்களுக்கு வேதத்திலிருந்து எதனை இறக்கினானோ அவற்றை யார் மறைக்க நினைக்கிறார்களோ அவர்கள் வாங்கினார்கள். அதன் மூலமாக ஒரு தொகையை, சொற்ப தொகையை வாங்கினார்கள். உலாய்க்கு அவர்கள் அதன் மூலமாக சாப்பிடுவதெல்லாம் தங்களுடைய வயிறுகளில் எதனை சாப்பிடால் தவிரவே நெருப்பை தவிர வேறு எதையும் அவர்கள் சாப்பிடல. வலாயு கல்லிமுகம்லா இன்னும் அவர்களிடம் பேச மாட்டான் அல்லாஹ். மறுமை நாளில் இன்னும் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலகு மசாபு நலியும் இன்னும் அவர்கள் வேதனை, துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. லாய்கல்லசீன பிறகு இவர்கள்தான் எவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டார்கள் வழிகேட்டை நேர்வழிக்கு பகரமாக. வலாதாபி இன்னும் தண்டனையை இங்க பிக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஃபாரின் டிரான்ஸ்லேட் பண்றோம். பிகாஸ் இந்த கான்டெக்ட்காக பதிலாக இன்னும் தண்டனையை மன்னிப்புக்கு பதிலாக அஸ்பரது எது அவர்களை துணிவு கொள்ளும்படி செய்தது நரக நெருப்பின் பால் அவர்கள் எப்படி தாங்கிக்குவாங்க. ஜாலிக்க எதன் காரணமாக அல்லாஹ் இறக்கினான் வேதத்தை உண்மையுடன். பிறகு நிச்சயமாக அல்லாஹ் எவர்கள் முரண்பட்டார்களோ வேதத்தில் நிச்சயமாக அவர்கள் பகைமையில் வெகு தூரமாக இருக்கிறார்கள். யா somebody can present now.